நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் வெள்ளகேவி கிராமத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நியாய விலைக் கடை பணியாளர் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் பொதி சுமக்கும் குதிரை மூலம் கொண்டு சென்று அரிசி, சீனி, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்த நியாய விலைக் கடை பணியாளர்கள், மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உருவாகுவதற்கு அடிப்படையாக இருந்தது வெள்ளகேவி கிராமம் என்று கூறப்படுகிறது. இந்த கிராமமானது சுமார் 400 வருடங்கள் பழமை வாய்ந்த மலை கிராமமாக இருப்பதுடன் இயற்கை மாறாமல் காட்சி அளிக்கின்றது. மேலும் இந்த மலை கிராமத்தில் 200 குடும்பங்களை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமத்திற்கு செல்வதற்கு தற்போது வரை முறையான சாலை வசதி இல்லாததால் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான ஒத்தையடி பாதையில் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே நடந்து தான் செல்ல முடியும். மேலும் வெள்ளகேவி கிராமத்திலிருந்து கும்பக்கரை அருவி வழியாக பெரியகுளம் செல்வதற்கும் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இந்த கிராமம் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. வெள்ளகேவி கிராமத்தில் முக்கிய தொழில் விவசாயம் ஆகும். இங்கு ஏலக்காய், காபி, அவகோடா, மிளகு உள்ளிட்ட பல்வேறு விதமான மலைப்பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கும் விளைபொருட்களையும் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களையும் ரேஷன் பொருட்களையும் தலைசுமையாகவும் பொதி சுமக்கும் குதிரைகள் மூலம் கொண்டு வரும் சூழலே இன்றளவிலும் தொடர்கின்றது. மேலும் தாங்கள் விளைவிக்கும் விளைபொருட்களை விற்பனை செய்ய கொடைக்கானல் அல்லது பெரியகுளத்திற்கோ சுமார் 8 கிலோமீட்டர் நடந்தும் பொதி சுமக்கும் குதிரை மூலமாக கொண்டு சென்று விற்பனை செய்து தங்களது வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த மலை கிராம மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு கிராமத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் நடந்து வந்து வட்டக்கானல் பகுதியில் மாதம் ஒரு முறை ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது இதனை வாங்கி கொண்டு தலை சுமையாகவும் குதிரை மூலம் கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் முதல் முறையாக கொடைக்கானல் நியாய விலைக் கடை சேமிப்பு கிடங்கிலிருந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், சீனி உள்ளிட்ட பொருட்களை ரேஷன் கடை பணியாளர்கள் சுமார் 8 கிலோமீட்டர் நடந்து சென்று பொதி சுமக்கும் குதிரை மூலம் சுமந்து கொண்டு சென்று வெள்ளகேவி கிராமத்திலேயே 120 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் முறையாக வழங்கியுள்ளனர். இதனை பெற்றுக்கொண்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். வரும் மாதந்தோறும் வெள்ளகேவி கிராமத்திற்கு சென்று அரிசி, சீனி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என நியாய விலைக் கடை பணியாளர்கள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். வணக்கம் சார், என் பேர் சித்ரா. நான் வெள்ளகேவி கிராமத்தில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 33 வருஷம். அதாவது எனக்கு வயசுக்கு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான். இந்த மாதிரி வட்டக்கானில் தான் நாங்கள் போய் ரேஷன் பொருளெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரோம். அதாவது 12 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த ரேஷன் பொருளை நாங்கள் வாங்க முடியும். ரேஷன் பொருள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட மேக்ஸ் பாக்ஸ்லேருந்து பால் பாக்கெட்லேருந்து எல்லாமே நாங்கள் போய் டவுனில் தான் போய் வாங்கிட்டு வரணும். இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அது வயசானவங்களாம் இருக்காங்க. அதாவது 12 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வர பொருள் இப்போ 700 ரூபாய் வரைக்கும் நாங்கள் குதிரை கூலி கொண்டு வந்து சேர்த்து வர்றதுக்கு 700 ரூபாய் ஆகும். அதாவது குதிரையில் செமந்து கொண்டு வந்து போட்டாத்தான் அந்த அரிசி ஃப்ரீயாக கொடுக்குற அரிசி கூட எங்களுக்கு 700 ரூபாய் கொடுத்தாத்தான் வீடு வந்து சேரும். நான் வெள்ளகேவி கிராமத்தில் பிறந்தவன். எனக்கு வயசு 60. இந்த ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளகேவி 700 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஊர். கொடைக்கானலுக்கு முன்னாலேயே உருவான இந்த கிராமம். இந்த கிராமத்தில் என் வயசு 60. இதுக்கு முதல்ல இருந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தளிந்து ரொம்ப நொந்து வாழ்ந்த இந்த கிராமம். இப்போ நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து போய் கொடைக்கானல் போய் அன்னைக்கு வேலையை கெடுத்து அன்னைக்கு 500 ரூபா சம்பளம், 400 ரூபா சம்பளம். இங்கேருந்து போய் அங்கே அரிசி ஜாமான் பொருள்களை வாங்கி அதை அங்கேருந்து நான் தலை சுமையாக தூக்கி கொண்டு வந்து தான் இந்த வாழ்வாதாரம் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அரசு, தமிழக அரசுனால பொருளை நமக்கு வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி.
நாங்கள் மனசார கடமைப்பட்டிருக்கோம்.